Hi friends, இன்னைக்கு நம்ம next few questions of soil mechanics வந்து solve பண்ணலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question, compression index on a soil helps to determine. Okay, compression indexங்கிறது வந்து சிசி. சிசி வச்சு நம்ம என்ன கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டோட்டல் டைம் ரெக்வயர்ட் ஃபார் த கன்சாலிடேஷன், டைம் ரெக்வயர்ட் ஃபார் 50% கன்சாலிடேஷன், டோட்டல் செட்டில்மெண்ட் ஆஃப் த கிளே லேயர், ப்ரீ கன்சாலிடேட் ப்ரெஷர் ஆஃப் த கிளே. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரெஷன் இண்டெக்ஸ் வந்து நம்ம மெயினாக வந்து என்ன எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் செட்டில்மெண்ட் ஆஃப் த கிளே லேயருக்கு தான் அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த செட்டில்மெண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா சிசி இன்டூ ஹெச் டிவைடட் பை 1 + E0 log of sigma dash plus delta sigma divided by sigma. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து டெல்டா ஹெச் வந்து கேல்குலேட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ரெஷன் இண்டெக்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். சிசிங்கிறது வந்து கம்ப்ரெஷன் இண்டெக்ஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ரைட் ஆன்சர். இப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ரெக்வயர்ட் ஃபார் 50% ஆஃப் கன்சாலிடேஷன், டோட்டல் டைம் ரெக்வயர்ட் ஃபார் கன்சாலிடேஷன், இதுக்கெலாம் வந்து நம்ம கம்ப்ரெஷன் இண்டெக்ஸ் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து டோட்டல் செட்டில்மெண்ட் வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி. Next question, when the degree of consolidation is 50%, the time factor is about. Okay, degree of consolidation அப்படிங்கிறது வந்து U வந்து 50% அப்படின்னா டைம் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதில் இந்த யூவோட வேல்யூ பொறுத்து ரெண்டு ஃபார்முலா இருக்கும். இப்போ யூஎஸ் லெஸ் தேன் 60% அப்படின்னா டிவியோட ஃபார்முலா என்னென்னா π/4 × U/100 the whole square. இதுவே U greater than 60% இருக்குது அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய ஃபார்முலா வந்து இருக்கும். அது வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் வந்து கேட்க மாட்டாங்க. கேட் கொஸ்டின்ஸில் வேணால் அது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாக் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூக்கு பதிலாக வந்து 50% சப்ஸ்டியூட் பண்ணி டிவியோட வேல்யூ தான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க. டைம் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0.2. ஸோ ஆப்ஷன் ஏ 0.2ங்கிறது தான் ஆன்சர். இதில் வந்து இந்த π/4ஓட வேல்யூ வந்து 0.78 அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கேல்குலேஷன் பர்பஸஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Next, according to Boussinesq theory, the vertical stress at a point in a semi-infinite soil mass depends upon. ஓகே, Boussinesq தியரியில் வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாயிண்ட் லோட், coordinates of the point and modulus of elasticity of the soil. Modulus of elasticity of the soil வந்து வெஸ்டர்கார்ட் ஈக்குவேஷன்ஸில் தான் வரும் அப்படின்னு நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். ஸோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்கிறது தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் லோட், கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட், மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அண்ட் பாய்சான்ஸ் ரேஷியோ. பாய்சான்ஸ் ரேஷியோ, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இது ரெண்டுமே வந்து வெஸ்டர்கார்ட் ஈக்குவேஷனில் தான் வந்து வரும். ஸோ இதுவுமே வந்து ராங் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லோட் அண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட், இது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா பாயிண்ட் லோட் வந்து லோரோட வேல்யூ எடுப்போம். அப்புறம் அந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஆர், அந்த ரேடியல் டிஸ்டன்ஸ், அந்த ரேடியல் டிஸ்டன்ஸும் கேல்குலேட் பண்ணுவோம், டெப்த்தும் எடுப்போம். அந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் அப்புறம் அந்த டெப்த், அது ரெண்டும் தான் வந்து கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லோட், கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட், மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அண்ட் இட்ஸ் டென்சிட்டி. ஆப்ஷன் டியுமே வந்து ராங். இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி, பாயிண்ட் லோட் அண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், the process by which the mass of saturated soil is caused by external forces to suddenly lose its shear strength and to behaves as a fluid is called. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சாயில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால அதோட ஷியர் ஸ்ட்ரென்த்தை வந்து லூஸ் பண்ணி அது வந்து ஃப்ளூயிடாக பிஹேவ் பண்ணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், பைப்பிங் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்டாக இந்த சீபேஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் போது தான் வந்து இந்த பைப்பிங் நம்ம வந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடிங்கிறது இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டேர்ம். இப்போ குவிக் கண்டிஷன் வந்து சாண்ட் பாயிலிங் கண்டிஷனை தான் வந்து குவிக் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி லாஸ் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரென்த்தோ இல்லைனா அந்த சாயில் வந்து ஃப்ளூயிடாக பிஹேவ் பண்ணுவோமோ அப்படின்லாம் வந்து நம்ம அங்கே சொல்லவே மாட்டோம். நெக்ஸ்ட் லிக்யூஃபேக்ஷன் பற்றி ப்ரீஃபாக போன ஒரு 2 வீடியோ முன்னாடி பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராசஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால ஷியர் ஸ்ட்ரென்த் லூஸ் ஆகி அந்த சாயில் வந்து லிக்விடாக பிஹேவ் பண்ணும், அதுதான் வந்து லிக்யூஃபேக்ஷன். ஸோ ஆப்ஷன் டி லிக்யூஃபேக்ஷனுங்கிறது தான் இதுக்கான ரைட் ஆன்சர். இப்போ லிக்யூஃபேக்ஷன் வந்து மோஸ்ட்டாக லூஸ் சாண்டில் தான் நடக்கும். இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம்.
அதே மாதிரி இதில் என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் போரோட்ட ப்ரெஷர் வந்து டெவலப் ஆகும். அதே மாதிரி எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். போரோட்ட ப்ரெஷர் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது எந்த அளவு கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ன்ற அளவுக்கு கூட போகலாம். அப்படி 0வாக ஆகும்போது ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாகவே அது அந்த சாயில் வந்து லூஸ் பண்ணிடும். இதுதான் வந்து லிக்விஃபேக்ஷன். இந்த லிக்விஃபேக்ஷன் வந்து மோஸ்ட்டாக எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சேச்சுரேட்டட் லூஸ் சாண்டில் வந்து நடக்கும். அதே மாதிரி இது எதனால் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல் டிரைவிங், வைப்ரேஷன் ஆஃப் மெஷின்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி லிக்விஃபேக்ஷனுங்கிறது தான் வந்து ரைட் ஆப்ஷன். Next question. By using sieve analysis, the particle size distribution curve have been plotted for a particular soil. The coefficient of curvature is given by. ஓகே, இதில் டைரெக்டாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சரோட ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். D30² டிவைடட் பை D60 × D10ங்கிறது தான் இதோட ஃபார்முலா. ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Given below are the methods of compaction. ஓகே, எல்லா மெத்தட்ஸ் ஆஃப் காம்பேக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கோயஷன்லெஸ் சாயிலுக்கு வந்து எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டேபிள் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ கோயஷன்லெஸ் சாயில்னா வந்து கிரேவல், சாண்ட், இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வைப்ரேட்டாஸ். நார்மலாகவே இந்த கிரவுண்ட்லலாம் வந்து நிறைய சாண்ட் இருக்குது அப்படின்னா வந்து அங்கே வந்து இந்த மாதிரி வைப்ரேட்டாஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், வைப்ரேஷன் டெக்னிக்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிற 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A and C. ஓகே, செகண்ட் வந்து ஃப்ளட்டிங் த சாயில். இதுவுமே ஒரு மெத்தட் கோயஷன்லெஸ் சாயிலுக்காக. ஸோ வந்து செகண்ட் ஆப்ஷனுமே வந்து கரெக்டு. ஸோ ரெண்டுத்துலேயுமே ஏலையும் சரி சிலையும் சரி ரெண்டுத்துலேயுமே வந்து 1 and 2 வந்து இருக்குது. 3 ஆப்ஷனா 5 ஆப்ஷனா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ 3 என்ன போட்டிருக்காங்கன்னா ஷீப் ஃபுட் ரோலர். ஷீப் ஃபுட் ரோலர் வந்து மெயினாக கோயசிவ் சாயில், கிளே சாயிலுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கோயஷன்லெஸ் சாயிலுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ 3 ஆப்ஷனுங்கிறது வந்து தப்பு. இதுவே 5th ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஹெவி வெயிட்ஸ் ட்ராப்டு ஃப்ரம் அ ஹைட். இப்போ வந்து இந்த மாதிரி சாண்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு வெயிட்டை வந்து எடுத்து அதை வந்து மேலே டேம்ப் பண்ணி அதை வந்து காம்பேக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து 1, 2 and 5 தான் வந்து ரைட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் சி 1, 2 and 5. இது வந்து இந்த டேபிளுமே வந்து படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இது கேட்டு தான் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் factors pertaining to flow through soil: hydraulic gradient, grain size, void ratio, cross-sectional area of the sample. Of these, the factors affecting the permeability includes. ஓகே, இந்த 4 பேராமீட்டர்ஸில் எது வந்து ஃபேக்டர்ஸ் எதுலாம் வந்து பெர்மியபிலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கோஸ்னி-கர்மன் ஈக்குவேஷன் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ பெர்மியபிலிட்டி வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஷேப் ஃபேக்டர் கோஎஃபிஷியன்ட், அப்புறம் வந்து யூனிட் வெயிட், அப்புறம் வந்து விஸ்காசிட்டி, அப்புறம் சர்ஃபேஸ் ஏரியா, அப்புறம் வந்து வாய்ட் ரேஷியோ, இதெல்லாமே வந்து எஃபெக்ட் பண்ணும். இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ராலிக் கிரேடியன்ட் பற்றி அங்கே ஒன்றுமே சொல்லலை. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 1 வந்து கிடையாது. இப்போ கிரெயின் சைஸில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து K = C × D10² அப்படின்னு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவில் வந்து ஸ்கொயர் ஆஃப் த கிரெயின் சைஸ் வந்து பெர்மியபிலிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதில் K = C × D10² அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அதில் வந்து கிரெயின் சைஸ்க்கு வந்து அது வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ வந்து பெர்மியபிலிட்டி வந்து கிரெயின் சைஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு பார்த்தோம் அப்படின்னா வாய்ட் ரேஷியோவும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் 2 and 3 வந்து பெர்மியபிலிட்டி வந்து எஃபெக்ட் பண்ணுது. கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த சாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அஃபெக்ட் பண்ணாது. இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா தான். எஸ்ஏன்னு இவங்க கொடுத்துருக்கிறது வந்து சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது வேற, கிராஸ் செக்ஷனல் ஏரியாங்கிறது வேற. ஸோ அதனால் 2 and 3 அது மட்டும்தான் வந்து இதுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் பி 2 and 3ங்கிறது தான் இதுக்கான ரைட் ஆன்சர். Next question. Which of the following gives the correct decreasing order of the density of the soil sample? Okay, decreasing order of density கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ஜென்ரலாக இருக்கிற ஒரு யூனிட் வெயிட்டோட. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டென்சிட்டி கேட்டிருக்காங்க. டென்சிட்டி அண்ட் யூனிட் வெயிட் வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து கிட்டத்தட்ட சேம்ன்ற மாதிரி தான் எடுத்துப்போம். யூனிட் வந்து கண்டிப்பாக ரெண்டுத்துக்குமே வேறு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து
இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் வெயிட்லாம் நான் இதில் சொல்கிறேன். சாயிலோட யூனிட் வெயிட் வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் சேச்சுரேட்டட் வந்து பல்கை விட ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்க் இஸ் கிரேட்டர் தேன் ட்ரை அண்ட் ட்ரை இஸ் கிரேட்டர் தேன் சப்மர்ஸ்ட். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா டிக்ரீசிங் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிக்ரீசிங் ஆர்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா சேச்சுரேட்டட் தான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது. சேச்சுரேட்டட்க்கு அப்புறம் பல்க்கு, அப்புறம் வந்து ட்ரை, அப்புறம் வந்து சப்மர்ஜ். அப்படி அந்த கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா சேச்சுரேட்டட். இப்போ பல்க்கை தான் இங்கே வெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. வெட்டு, அதுக்கப்புறம் ட்ரை, அதுக்கப்புறம் சப்மர்ஜ் முன்னாடி வர சப்மர்ஜ் லாஸ்ட்டாக தான் வரும். ஏன்னா இங்கே வந்து சப்மர்ஜ் வந்து லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட், வெட், ட்ரை அண்ட் சப்மர்ஜ். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர். இப்போ இதில் டென்சிட்டிஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து யூனிட் வெயிட்டோட ஆர்டர் தான் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். ஸோ நீங்கள் அதுவே எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி சேச்சுரேட்டட், வெட், ட்ரை அண்ட் சப்மர்ஜ் தான் வந்து இதுக்கான ரைட் ஆப்ஷன். அதே மாதிரி இதோட ரேஞ்சஸும் பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்க ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க ரேஞ்சஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் சி. Next question. For sampling saturated sands and other soft and wet soils satisfactorily, the most suitable soil sampler is okay. சாண்டுக்காகவும் அப்புறம் வந்து சாஃப்ட் அண்ட் வெட் சாயில்ஸ்க்காகவும் எந்த சாம்பிளர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்? நம்ம வந்து காலேஜில் படிக்கும் போதே வந்து எஸ்பிடி பண்ணும்போது ஸ்பிளிட் ஸ்பூன் சாம்பிளர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் ஸ்பிளிட் ஸ்பூன் சாம்பிளர் தான் வந்து எப்பயுமே நம்ம வந்து சாம்பிளிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து நமக்கு வந்து கரெக்டான வேல்யூஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்பிளிட் ஸ்பூன் சாம்பிளருங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இப்போ இதில் வந்து மெயினாக இதில் சாட்டிஸ்ஃபேக்டரி ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஆப்வியஸாக ஸ்டாண்டர்ட் ஸ்பிளிட் ஸ்பூன் சாம்பிளர் தான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பி ஸ்டாண்டர்ட் ஸ்பிளிட் ஸ்பூன் சாம்பிளர். நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 4 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷனுக்கு எந்த டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம அடாப்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், when the structural load is uniform and the soil is soft clay made up of marshy land. ஓகே, சாஃப்ட் கிளே மார்ஷி லேண்ட்லாம் இருக்குது அப்படின்னாலே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ராஃப்ட் ஃபவுண்டேஷனுக்கு தான் போவோம். ஏன்னா வேறு என்ன போட்டாலுமே நமக்கு வந்து எக்கனாமிக்கலாக இருக்காது. இப்போது ஃபுல்லாக சாஃப்ட் கிளே இருக்குன்னா எவ்வளோ டெப்த்துக்கு கீழே எவ்வளோ டெப்த் வரைக்கும் நம்ம வந்து பைல் ஃபவுண்டேஷன் போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதுவே நம்ம ராஃப்ட் ஃபவுண்டேஷன் போடுறோம் அப்படின்னா அது நமக்கு மோஸ்ட்டாகவே எக்கனாமிக்கலாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ராஃப்ட் ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் வந்து when the structural load is heavy and or soil having low bearing capacity for considerable depth. ஓகே, லோ பியரிங் கெப்பாசிட்டி வந்து கன்சிடரபிள் டெப்த்துக்கு தான் இருக்குது. இப்போ இதுதான் வந்து மெயின் திங். இப்போ கொஞ்சம் டெப்த்துக்கு வந்து இந்த மாதிரி லோ பியரிங் கெப்பாசிட்டி சாயில் இருக்குது, ஆனால் அதுக்கு கீழே வந்து நல்ல சாயில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஷியோராக வந்து பைல் ஃபவுண்டேஷன் வந்து அடாப்ட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் 2 பைல் ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா when the soil is having good bearing capacity at shallow depth and the structural load is within the permissible limit. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாயில் வந்து ஒரு நல்ல ஒரு குட் பியரிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குது சாயிலுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபூட்டிங்க்கு வந்து போயிடலாம். ஐசோலேட்டட் ஃபூட்டிங் இல்லை கம்பைன் ஃபூட்டிங் எது வேணால் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the structural load of the bridge is to be transferred through the sandy soil to bedrock. இப்போ வந்து பிரிட்ஜ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே பிரிட்ஜ் ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெல் ஃபவுண்டேஷன் தான். மோஸ்ட்டாக வந்து பிரிட்ஜ் எல்லாத்துக்குமே வந்து வெல் ஃபவுண்டேஷன் எல்லாம் பியர் ஃபவுண்டேஷன் தான் வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ டிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4. இப்போ டி வந்து 4 இருக்கிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி அண்ட் ஏ. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு வந்து என்ன சொல்லியிருந்தோம்? ஏக்கு வந்து ராஃப்ட் ஃபவுண்டேஷன் சொல்லியிருந்தோம். ஸோ ஏ வந்து 3. ஸோ ஏ வந்து 3, பி வந்து பைல் ஃபவுண்டேஷன், சி வந்து ஃபூட்டிங்ஸ். ஸோ 3, 2, 1, 4 ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ரைட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். The figure shows the relation between the void ratio and the shear strain for a sand under 2 density conditions. The void ratio corresponding to the dashed line is called. இந்த சென்டரில் இருக்கிற டேஷ்ட் லைனோட பேர் என்ன, அந்த வாய்ட் ரேஷியோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான், கிரிட்டிக்கல் வாய்ட் ரேஷியோ. இந்த கொஸ்டினுமே இந்த பார்ட்டுமே நம்ம வந்து போன வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்.
இப்போ இதுதான் வந்து அந்த கிரிட்டிக்கல் வாய்ட் ரேஷியோ அப்படின்னா அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ட் ரேஷியோட வேல்யூ கிரேட்டர் தேன் கிரிட்டிக்கல் வாய்ட் ரேஷியோவாக இருந்துச்சுன்னா அது வந்து லூஸ் ஹேண்டாக இருக்கும். அதே வாய்ட் ரேஷியோ வந்து லெஸ் தேன் கிரிட்டிக்கல் வாய்ட் ரேஷியோவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டென்ஸ் ஹேண்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் பி கிரிட்டிக்கல் வாய்ட் ரேஷியோ. அந்த டேஷ்ட் லைன்னா என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், a vein shear test on a soil sample gives moment of total resistance m. The shear failure S being more or less uniform at the top and bottom and the surface of the cylinder is given by. ஓகே, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஸ் தான் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபெயிலியர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிங்கிறது வந்து டயாமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்ங்கிறது வந்து ஹைட் ஆஃப் த வேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா எம்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் போத் சைட்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போனா வந்து நோ போர் ஹோல் கண்டிஷனில் தான் இது நீங்கள் கேட்டிருக்காங்க. அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ போர்ஹோல் கண்டிஷன் ஃபார்முலா வந்து டவு இஸ் ஈக்குவல் டு சியூ இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை பை டி ஸ்கொயர் இன்டூ டி பை 2 ப்ளஸ் டி பை 12. இது இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ போர்ஹோல் கண்டிஷன். அப்போனா வந்து டாப் அண்ட் பாட்டம் போத்துமே வந்து நம்ம வந்து ட்ரில் பண்ணி தான் வந்து உள்ளே எடுக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்காங்க, டார்க்கை வந்து எம்ன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் வந்து அதுக்கு வரும். இதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 2 வந்து வெளில காமனாக எடுத்து அந்த 2 வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு என்ன வரும்னா 2m டிவைடட் பை பை டி ஸ்கொயர் இன்டூ ஹெச் ப்ளஸ் டி பை 3 அப்படின்னு வரும். இதுலேருந்து 2 காமனாக எடுத்துகிட்டு அந்த 2 மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டீங்கிறத வந்து எம்ன்னு சொல்லியிருக்காங்க, சிங்கிறத வந்து எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2m divided by pi d square h plus d by 3 அதான் வந்து நமக்கு வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ரைட் ஆப்ஷன். இதான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், the following refers to the stability analysis of a earth dam under different conditions. ஓகே, earthen டேம்ஸில் வந்து ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீமில் வந்து சடன் ட்ராடவுன் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். இதுவே டவுன் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி சீப்பேஜ் வந்து எடுப்போம். அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டுத்துக்குமே நம்ம ஸ்டெபிலிட்டி வந்து கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். இந்த ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸில் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் போத் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீமுக்கு வந்து தனித்தனியாக நம்ம கேல்குலேஷன்ஸுங்கிறத வந்து பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the stability of downstream slope during the steady seepage. ஓகே, டவுன் ஸ்ட்ரீமில் வந்து ஸ்டடி சீப்பேஜ் அப்போ தான் நம்ம வந்து எடுப்போம் அப்படின்னு. டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்டடி சீப்பேஜ். ஸோ வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ரீமில் வந்து சடன் ட்ராடவுன். நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீமில் வந்து டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வந்து 3 ஆப்ஷனுமே அதுக்கு வந்து கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆப்ஷன். Next question, 234. If the settlement of the single pipe in a sand is denoted by S and that of a group of n identical piles is given by Sg, then the ratio of Sg by S will be. Okay, individual piles க்கு வந்து S, group piles க்கு வந்து Sgன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ரேஷியோ வந்து எப்படி வேரி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள் Sg by S தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதில் எஸ்டி குரூப்பாக நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அது ஸ்கொயராக இருந்தாலும் சரி ரெக்டாங்கிளாக இருந்தாலும் சரி அந்த எஃபிஷியன்சியோட வேல்யூ வந்து மெயினாக வந்து அந்த பிரெத்தோட வேல்யூவை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இருக்கிற பைல்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அதோட பிரெத்தை தான் வந்து கேல்குலேட் பண்ணியிருப்போம். பிரெத்தை வந்து ஹோல்ஸ் எல்லாம் ரிடக்ட் பண்ணிவிட்டு பிரெத்து கேல்குலேட் பண்ணி அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா குரூப் எஃபிஷியன்சிக்கு வந்து மெயினாக டிபெண்ட் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெத்து. ஸோ இங்கே அதுபடி பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஜி பை ஜி வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the width of the group increases. ஓகே, ஸோ வந்து எதனால் அப்படின்னா எஸ்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி. அதனால் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா வந்து எஸ்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வித். எஸ்ஜி இன்க்ரீஸ் பண்ணணும், எஸ்ஜி பை ஜியில் வந்து அந்த ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டரில் எஸ்ஜி தான் இருக்குது. ஸோ எஸ்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வித். ஸோ அதனால் எஸ்ஜி பை ஜி இன்க்ரீசஸ் when the width increases. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ரைட் ஆப்ஷன்.
இப்போ மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள் ஈக்குவல் டு 1 irrespective ஆஃப் த width ஆஃப் த குரூப்னு கொடுத்துருக்காங்க. irrespectiveன்றதே இங்கே தப்பு. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் irrespective ஆஃப் த குரூப் விட்த்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ரெண்டுமே தப்பு. இட் டிக்ரீசஸ் ஆஸ் த width ஆஃப் த குரூப் வந்து இன்க்ரீசஸ். இதில் எப்படி மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குரூப் எஃபிஷியன்சி வந்து இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு விட்த்துன்ற மாதிரி வந்து இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சியுமே வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, ரெண்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக வந்து ஃபார்முலாவை தான் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு கான்செப்ட் தான். இது நம்ம மோஸ்ட்டாக இந்த சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட்டோட ஃபார்முலா வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். 2 × √(km). நெக்ஸ்ட் டேம்டு சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ω(n) √(1 - d²). நெக்ஸ்ட் லாகரிதமிக் டிக்ரிமெண்ட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/d டிவைடட் பை √(1 - d²). இந்த மாதிரி டாபிக்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஎன்பிஎஸ்சிலையும் சரி எஸ்எஸ்சிலையும் சரி கேட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது இல்லாமல் நோட் பண்ணி ஃபுல்லாக படிக்க வேணாம். இந்த மாதிரி அங்கங்கே கேட்குற கொஸ்டின்ஸ் மட்டுமாச்சும் நோட் பண்ணி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது படி பார்த்தோம் அப்படின்னா டேம்டு சர்க்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து ஆப்ஷன் 5 வரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட்டுக்கு வந்து 4 வரும். ஸோ 4, 5 வந்து ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் லாகரிதமிக் டிக்ரிமெண்ட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πd/1 - √(1 - d²). ஸோ வந்து ஆப்ஷன் சி 4, 5, 1ங்கிறது தான் இதுக்கான ரைட் ஆப்ஷன். இந்த ஃபார்முலாஸ் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு இது மட்டுமாச்சும் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்து ஃபீல்ட் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா வெயின் ஷியர் டெஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சாஃப்ட் கிளேக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் பி ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் எதுக்குன்னா சாண்டி டெபாசிட்ஸ்க்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், எஸ்பிடி டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் கோன் பெனிட்ரேஷன் டெஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எண்ட் பியரிங் அண்ட் ஸ்கின் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்டாட்டிக் கோன் பெனிட்ரேஷன் வந்து டெஸ்ட் வந்து எடுப்போம். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் மீட்டர் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்சிட்டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ வந்து ப்ரெஷர் மீட்டர் டெஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கிராஃப்ஸ் வந்து வரைவாங்க. இப்போ வந்து ஒரு சாயில் வந்து அதில் வந்து வச்சுட்டு அதுக்கான ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வேல்யூஸை வந்து பிளாட் பண்ணுவாங்க. அதில் தான் நமக்கு வந்து லூஸ் சாண்ட் வந்து எப்படி இருக்குது, டென்ஸ் சாண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து அதில் இருந்தால் தெரியும். ஸோ ஆப்ஷன் டிக்கு வந்து 2 தான் வரும். இப்போ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து 3 இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் டி. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் எஸ்பிடிக்கு வந்து கேட்டிருக்காங்க சாண்டி டெபாசிட்ஸ், அது வந்து 4. ஸோ 3, 4 அப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் பி அண்ட் டி தான். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் கோன் பெனிட்ரேஷன் டெஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா எண்ட் பியரிங் அண்ட் ஸ்கின் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால சிக்கு வந்து 1 வரும். நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் மீட்டர் டெஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்சிட்டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின். ஸோ டிக்கு வந்து 2. அப்படி பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ரைட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த செட்டில்மெண்ட் ஆஃப் த ஃபவுண்டேஷன். ஓகே, இப்போது செட்டில்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட் ஆஃப் த ஃபவுண்டேஷன் லீட்ஸ் டு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் டு த சூப்பர் ஸ்ட்ரக்சர். இப்போ டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் வந்து செட்டில்மெண்ட் காஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் ஸ்ட்ரக்சரல் டேமேஜுங்கிறது வந்து இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் வந்து ஆப்வியஸாக சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு தான் வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கோஹெசிவ் சாயில்ஸ் த மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் இஸ் டியூ டு கன்சாலிடேஷன். நான் கோஹெசிவ் சாயில்ஸ் அப்படின்னா சாண்டி சாயில்ஸை மீன் பண்ணுறாங்க. அதில் வந்து மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் வந்து கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் வந்து கன்சாலிடேஷன் மட்டும் அப்படி இல்லை. ஏன்னா வந்து சாண்டி சாயிலில் வந்து எப்படி வேணால் செட்டில்மெண்ட்ஸ் வந்து நடக்கலாம். அதே மாதிரி அது வந்து மேஜராக வந்து கன்சாலிடேஷனால தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால ஷியூராக சொல்ல முடியாது. ஸோ ஆப்ஷன் பிங்கிறது வந்து தப்பாக இருக்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லோவரிங் ஆஃப் வாட்டர் டேபிள் கான்ட்ரிபியூட்ஸ் டு செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன். ஓகே, வாட்டர் டேபிள் வந்து லோவர் ஆகுது அப்படின்னா அது வந்து செட்டில்மெண்ட் வந்து காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இதில் கரெக்ட். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ரைட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி.
இதில் மெயினாக எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டேபிள் வந்து கீழே போகுது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக செட்டில்மெண்ட் வந்து காஸ் பண்ணும் அந்த ஃபவுண்டேஷனில். ஸோ ஆப்ஷன் 3யுமே கரெக்டு. டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா வந்து ஸ்ட்ரக்சரல் டேமேஜுங்கிறது இருக்கும். ஸோ 1 and 3 வந்தது இதுக்கு ரைட் ஆன்சர்ஸ். ஸோ ஆப்ஷன் பி 1 and 3 ஆர் கரெக்ட். Next question. Consider the following types of soil test. Okay, the soil test required to be done in the case of undisturbed samples includes. இந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள்ஸ் வச்சு எங்கெந்த டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கலிஃபோர்னியா பியரிங் ரேஷியோ டெஸ்ட்டா, கன்சாலிடேஷன் டெஸ்ட், அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட், மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. இப்போ அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள் வச்சு நம்ம என்னென்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம்னா கன்சாலிடேஷன் டெஸ்ட்டு, ஷியர் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டு, பெர்மியபிலிட்டி டெஸ்ட் சொல்லியிருந்தோம். இப்போ கன்சாலிடேஷன் டெஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஸோ 2ங்கிறது வந்து கரெக்டு. ஷியர் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டில் தான் வந்து இந்த அன்கன்ஃபைன்டு கம்ப்ரெஷன் டெஸ்ட்டுமே வரும். கலிஃபோர்னியா பியரிங் ரேஷியோ டெஸ்ட் வந்து இதுக்கு வந்து டிஸ்டர்ப்டு சாயில் இருந்தாலுமே நம்மளால் வந்து இது வந்து பண்ண முடியும். இந்த கன்சாலிடேஷன் டெஸ்ட்டும் அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட் அதான் வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டும் கன்சாலிடேஷன் டெஸ்ட் இது ரெண்டும் தான் நம்ம வந்து அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள்ஸ் வச்சு பண்ணுவோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 and 3ங்கிறது தான் வந்து ரைட் ஆன்சர். கலிஃபோர்னியா பியரிங் ரேஷியோ டெஸ்ட் வந்து டிஸ்டர்ப்டு சாம்பிள் வச்சு கூட நம்ம பண்ணலாம். அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள் தான் வேணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை. ஸோ அதனால ஆப்ஷன் டி 2 and 3 தான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஆகர் போரிங், வாஷ் போரிங், பர்கஷன் ட்ரில்லிங், ரொட்டேட்டரி ட்ரில்லிங் எந்தெந்த மாதிரி ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி போரிங் வந்து ட்ரில்லிங் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை பாருங்கள். இப்போது அந்த சாயில் வந்து பார்ட்லி சேச்சுரேட்டட் சாண்ட், சில்ட் அண்ட் மீடியம் டு ஸ்டிஃப் கோயசிவ் சாயிலாக இருக்குது அப்படின்னா வந்து ஆகர் போரிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வாஷ் போரிங் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா சாயில்ஸ்லையுமே வந்து வாஷ் போரிங் வந்து யூஸ் பண்ணலாம். ஹார்ட் ராக்கில் மட்டும் நம்மளால் வந்து வாஷ் போரிங் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஹார்ட் ராக்ஸில் வந்து மோஸ்ட்டாக பர்கஷன் ட்ரில்லிங் தான் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். வாஷ் போரிங் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆகர் போரிங் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்லி சேச்சுரேட்டட் சாண்டு, அப்புறம் வந்து சில்ட்டு, அப்புறம் மீடியம் டு ஸ்டிஃப் கோயசிவ் சாயிலுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரி ட்ரில்லிங். இது வந்து ட்ரில்லிங்னாலே நமக்கு தெரியும் ராக்ஸுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து ஸ்டோன்ஸுக்கும் போரஸ் சாயில் அண்ட் ஃபிஷர்ட் ராக்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இதுவே பர்கஷன் ட்ரில்லிங்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் ராக்ஸுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ் எல்லாம் கிடையாது. ஸ்டோன்ஸு, போரஸ் சாயில், ஃபிஷர்ட் ராக்ஸ்க்கெலாம் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் பர்கஷன் ட்ரில்லிங் வந்து எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆகர் போரிங் வந்து பார்ட்லி சேச்சுரேட்டட் சாண்ட், சில்ட் அண்ட் மீடியம் டு ஸ்டிஃப் கோயசிவ் சாயில்ஸ். ஸோ ஏக்கு வந்து 1. நெக்ஸ்ட் வாஷ் போரிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலி டு ஆல் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் எக்ஸப்ட் ஹார்ட் அண்ட் சிமெண்டட் சாயில்ஸ் ஆர் ராக்ஸை தவிர எல்லா டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ்க்குமே வந்து வாஷ் போரிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 3. நெக்ஸ்ட் பர்கஷன் ட்ரில்லிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷனல் கேஸஸே இதில் வந்து கிடையாது. ஸோ வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் அண்ட் ராக்ஸ் டிஃபிகல்ட் இன் லூஸ் சாண்ட் அண்ட் சாஃப்ட் ஸ்டிக்கி கிளேஸ். ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் அண்ட் சாயில்ஸை யூஸ் பண்ணுறது வந்து பர்கஷன் ட்ரில்லிங். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் எக்ஸப்ட் ஸ்டோனி அண்ட் போரஸ் சாயில்ஸ் அண்ட் ஃபிஷர்ட் ராக். எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஸோ அதனால் இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு வந்து 1 பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது, தென் ஆப்ஷன் பியில் இருக்குது. ஏபியில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பிக்கு வந்து 3 வருது. ஸோ வந்து ஏ ஆப்ஷன் கிடையாது. பி வந்து 3 இருக்கிற ஆப்ஷன் வந்து பி. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ரைட் ஆன்சர். 1, 3, 4, 2. Next question. Consider the following statements. Clays which exhibit high activity. ஓகே, கிளே வந்து ஹை ஆக்டிவிட்டி வந்து எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னா வந்து இதுக்கு வந்து ஹை ஸ்வெல்லிங் அண்ட் ஷ்ரிங்கேஜ் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி ஹை ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னாலே அது வந்து மாண்ட் மார்லினேட் அந்த சாயிலில் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹை மாண்ட் மார்லினேட் இருக்குது அப்படின்னா வந்து இட் ஹாஸ் ஹை பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டெய்ன்ஸ் மாண்ட் மார்லினேட், கண்டெய்ன்ஸ் கயோலினேட். கயோலினேட் வந்து அதில் இருக்காது, மாண்ட் மார்லினேட் தான் இருக்கும். ஏன்னா கயோலினைட்டில் வந்து இட் ஹாஸ் லோ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். ஆனால் வந்து
மார்லினேட் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஹை பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். ஸோ வந்து 1 வந்து கரெக்டு. ஹேவ் ஹை பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் 4 வந்து கரெக்டு. இப்போ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ரடிக்டரி கண்டிஷன் தான், லோ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் அண்ட் கயோலினேட் இது எல்லாமே. ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 1 and 4 தான் வந்து கரெக்ட். அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 1 and 4 தான் இதுக்கு வந்து ரைட் ஆன்சர்.